அண்ணா நீங்கள் பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன். அதனால தான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க, முதலமைச்சர் பயன்படுத்துகிறாங்க, எல்லோரையுமே உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது யாரையுமே விட்டு வைக்கவில்லை. யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும். இரண்டாவது, நீங்கள் சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாளில் கிடைக்கும். அதனால தான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க. கைது பண்ண உடனே லெஃப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னால் நீங்கள் அண்ணன் சொல்கிற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் பதவி நீங்கள் கைது செய்யப்பட்ட பிறகு 31 நாள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் கோர்ட்டில் 2 முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க. லோவர் கோர்ட்டில் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க, அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க. அதனால் தான் 31 நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சுருக்கிறாங்க. அதனால் கோர்ட்டு மேலே இன்டர்ஃபியர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல, அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். இடியோ என்ஐஏவோ ஏதோ ஒரு அமைப்பு. அதனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். இரண்டாவது, சட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் ஒரு வாரம் 10 நாள். ஆமாம், நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஆர்கியூமெண்ட் சேக். ஆனால் 31 நாளுங்கும் பொழுது நீங்கள் பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்கல்லங்கண்ணா. அப்போ கோர்ட்டு தலையீட்டின் பேரில் தானே அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அதனால் இந்திய ஜனநாயகத்தில் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணால் சிறைக்கு போகிறாங்க, தப்பு பண்ணால் அமைச்சராக இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்தில் முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம்.